புறமத்திலிருந்து அகநோக்கோடு வாழ்க்கை நடத்துகின்றவர்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் நீங்கி அவர்கள் அந்த வாழ்க்கையிலே தடை இல்லாமல் மேலேறி செல்வதற்கு இறைவனே நம்முடைய பெருமானாரே வழியை காட்டுவார். நம்பிக்கை வேணும். பெருமானார் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வேணும். அவர் தன்னை நாடு வருகின்ற தன்னுடைய அந்த உற்ற பிள்ளைக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் அவரால் சகித்துக் கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லவே இல்லை. இரக்கமே வடிவான பெருமானார் தன்னை நாடி உள்ளன்போடு வருகின்றவர்களை எந்த நிலையிலும் துன்பப்பட விடாமல் அப்படியே கையால தூக்கி துன்பத்திலிருந்து விடுதலை செய்ய வைத்துக் கொண்டுதான் இருப்பார். ஒரு தரம் ரெண்டு தரம் இல்லை, எத்தகைய துன்பமும் அறவழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமானாருடைய அன்பருக்கு எத்தகைய துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை தானே ஆர் மூலமாகவோ நிறைவேற்றி அவனுடைய அக வாழ்க்கைக்கு எந்த இடையூறும் செய்யாமல் எங்களை மேலேற்றி கொண்டு போவார். ஆகவே இந்த வாழ்க்கையிலே வாழுகின்றவர்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை.